ஓ சாமி, நல்லா படிப்பேன், நல்லா நான் டாக்டர் ஆவேன், நல்லா படிச்சு நல்லா உதித்து விட்டு சாமி. ஹாய் கேஷா. ஹாய்ப்பா. சரி, இன்னைக்கு எங்கே ரெடி ஆகிட்டா? ம் ஸ்கூலுக்கு போறியா? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலா? ஜாலியாக இருக்குமா உனக்கு? சரி, நல்லா படிப்பியா நீ ஸ்கூலுக்கு போய்? படிச்சுட்டு என்ன ஆவ? டாக்டர் ஆவியா? டாக்டராக என்ன பண்ணுவ? யாருக்கு ஊசி போடுவ? எனக்கு போடுவியா? சரி, நல்லா படிக்கணும். சரியா படிக்கணும். சரி, என்ன கிளாஸ் படிக்கிற? நர்சரி. என்ன ஸ்கூலு? அப்படியா? சரி, ஆல் தி பெஸ்ட். சரி, வாட் இஸ் யுவர் நேம் கேட்பாங்க, என்ன சொல்லுவ? அப்படி சொல்வியா? சரி, ஓகே, நல்லா படிக்கணும். சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்கிறியா? ம் ம் பாய், ஆல் தி பெஸ்ட். பாய் கேஷவ், நல்லா படிக்கணும். சரியா? ம் பாய். போயிட்டு வந்துட்டு ஸ்கூலில் என்ன ஆச்சுன்னு சொல்லு. சரியா? அதான் கரெக்டாக ஒன்று எடுத்து வை. ம் ஓகே. அழுதுட்டே இருந்தியா? ஏன் அழுத? கொஞ்ச நேரம் இங்க இருப்போம், அப்புறம் வந்து கூட்டிட்டு வந்துருவோம்ல. ஏன் அழுத? எதுக்கு அழுது? கிளாஸில் இருக்கிய போய்? ஏன்? நாளைக்கு வந்துடலாமா? நாளைக்கு வரலாமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வண்டியா? உள்ளே போனியா? சரி, என்ன ஆச்சு ஸ்கூலில்? அதில் ஒரு பசங்க ஒரு அண்ணாவை கிழிச்சாங்க. அண்ணாவா? கிள்ளிட்டாங்களா உன்னை? அழுதியா நீ? சரி, நாளையிலேருந்து ஃபுல் டே போவியா? யாராவது கிள்ளினாங்கன்னா மேம்கிட்ட சொல்லிவிடு. சரியா? எப்படி இருந்துச்சு ஸ்கூல் இன்னைக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சா? அப்போ இருக்க வேண்டியது தானே, ஏன் வந்த? நீங்கள் போயிட்டீங்க. நாளைக்கெல்லாம் விட்டு வந்துடுவோம், அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிடுவோம். சரியா? தாமோதரன் வந்து விட்டு போயிடுவார். நாளைக்கெல்லாம் சொல்லி தருவாங்க, ரைம்ஸு எல்லாமே சொல்லி தருவாங்க. சரியா? ஸ்டோரி எல்லாமே, ஸ்நாக்ஸு எல்லாமே எல்லாமே சொல்லி தருவாங்களா? சொல்லி தருவாங்களா? உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சா? கிளாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? மேம்லாம் நல்லா பேசினாங்களா? உன்னை தூக்கி வச்சுக்கிட்டாங்க மேம்? ஏன்? ஏன், என்ன நல்ல பண்டி எல்லாம் மேம் சொல்லுங்களா? ஸ்கூல்லலாம் அதெல்லாம் போட மாட்டாங்க. சரியா? ரைம்ஸு அதான் சொல்லித்தரோம். நாளையிலேருந்து போகணும். சரியா? பாய் பாய். பாய் பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து, என்னோடய பொண்ணு கேஷியாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இன்றைக்கி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுவாங்க அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான். பட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நர்சரி ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்கூலுக்கு வந்து என்ட்ரு ஆகுறாங்க. 3.5 வயசு ஆச்சு. நாங்களும் வந்து சரி போகிறதுக்கு முன்னாடி அழுவாங்கன்னு நினச்சோம். பட் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் மாட்டி ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால கலர் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்து போனாங்க. ஸோ கிளாஸ் ரூம் உள்ள என்ட்ரு ஆகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வந்து போனாங்க. பட் கிளாஸ் ரூம் உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய குழந்தைங்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சேர்ந்து பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியவே வந்து கேட்டுக்கிட்டே வந்துருந்தோம். ஸோ ஸ்கூல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 hours தான். ஸோ 10:30 to 12:30 தான். பட் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால நானே என் ஒய்ஃபு எங்கள் அப்பா எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ கதவு ஒவ்வொரு வாட்டியும் வந்து திறக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா கதவு மூடிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லா குழந்தைங்களும் உள்ளே வச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கதவு திறந்து
அப்பா வேணும், அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியே ஓடி வரதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த டைம் உண்மையிலே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஸோ அப்போ வந்து வீடியோ எடுக்க கேப்சர் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே வந்து அழுதுட்டு இருந்தாங்க. உள்ளே அழும்போது எங்களுக்கு வெளியே நல்லாவே சவுண்டு கேட்டது. ஸோ அவங்கவுங்க குழந்தையோட வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா அது அப்படின்னு சொல்லி. பட் மேம் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, ரொம்ப அழுதது எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு எல்லா பேரண்ட்ஸும் முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும் நின்றுட்டே இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கேஷா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க எங்களை. கூப்பிட்டுட்டு கேஷாவை தூக்கிட்டு வந்தாங்க. கேஷா தூக்கிட்டு வரும்போது நார்மலாக தான் வந்தாங்க. அப்போ மேம்க்கெல்லாம் ஐஃபைலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நார்மலாக தான் இருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், என்ன ரொம்ப அழுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அழுறாங்க, பட் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லை நீங்கள் இன்றைக்கி வேணால் கூட்டிட்டு போயிடுங்க, நாளைக்கு இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேட்டோம் வெளியே வந்தோன்னே, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஏதோ ஒரு பையன் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ கில்னா மேம்கிட்ட சொல்லு, அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்படி தான் வந்து கேஷாவோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அழுவாங்கன்னு தெரியும், பட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க 2 ஹவர்ஸும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால வந்து அவங்களுக்கு புதுசு. எல்லா குழந்தைங்களும் உள்ளே வந்து ரூமில் எல்லாம் கத்தி அழுறனால ஒரு குழந்தை பார்த்து இன்னொரு குழந்தையும் வந்து அழுக ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். பட் ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஃபீல் பண்ண முடியும், அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு இடத்துல போகும்போது அப்படிங்கிறது. பட் அவங்க வெளியே வந்தோடனே நாளையிலேருந்து நான் ஜாலியாக போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து நாளையிலேருந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.